இந்தியாவில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கலை 2024க்குள் உறுதி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதே ஜல்ஜீவன் திட்டத்தின் நோக்கமாகும். தருமபுரி மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் அனைத்து வட்டாரங்களிலும் இத்திட்டம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பின்தங்கிய பகுதிகளில் இந்த திட்டத்தின் பயன்பாடுகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, நல்லம்பள்ளி, பென்னாகரம், ஏரியூர், பாலக்கோடு, காரிமங்கலம், மொரப்பூர், கடத்தூர், அரூர் மற்றும் பாப்புரெட்டிப்பட்டி ஆகிய 10 வட்டாரங்களில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் மூலம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2020-21 நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்தில் 1656 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 27,797 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்புகள் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. 2021-22 ஆண்டில் சுமார் 44,871 வீடுகளுக்கு ரூபாய் 2,722 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் இணைப்புகள் வழங்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நீண்ட தூரம் குடிநீருக்காக செல்லும் நிலை மாறி தற்போது தங்கள் இல்லங்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் குழாய்கள் மூலம் வருவதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். என் பேர் சின்னம்மா, மலையனூர். முன்ன தண்ணிக்கு கொஞ்சம் பத்தாக்குறையாக இருந்துச்சு. இப்போ தண்ணி நல்லா சிறப்பாக நல்லா பிடிச்சிக்கிறோம். வீட்டுக்கு ஒரு பைப்பு தண்ணி சிறப்பாக பிடிச்சிக்கிறோம். இப்போ தண்ணி பஞ்சமாக இருந்துச்சு, இப்போ தண்ணி நல்லா சிறப்பாக பிடிச்சிக்கிறோம். ஜல்ஜீவன் திட்டத்தில் பைப்பு போட்டுக்கிறாங்க, சிறப்பாக தண்ணி பிடிச்சிக்கிறோம். சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தண்ணி வருது. இங்கே இருக்கிறதுக்கு 120 வீட்டுக்கு இந்த பைப்பு போட்டுக்கிறாங்க. இந்த திட்டம் கொண்டுக்கிட்டு வந்தது மோடி ஐயாவுக்கு நன்றி. என் பேர் முத்துலிங்கம். நான் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் ராமோண்டலி பஞ்சாயத்தில் மலையனூருங்கிற ஒரு சிறிய கிராமத்தோட வார்டு மெம்பருங்க. ஜல்ஜீவன் அதாவது மத்திய அரசின் ஜேஜேஎம் ஒர்க் திட்டம் இப்போ சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம மலையனூரில் நிறைவேற்றணும். ஒரு 180 வீடு மொத்தம் இருக்குங்க. நம்ம முன்கூடி ஒரு 120 வீட்டுக்கு ஒரு ஃபண்டு வந்துச்சுங்க. 7,10,000 ஃபண்டு வந்துச்சுங்க. இந்த 120 வீட்டுக்கும் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாக வீடு தோறும் பைப்லைன் சீராக சரி செய்து இப்போ தினந்தோறும் காலையில் குடிநீர் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெருக்குழாய் தான் இருந்துச்சுங்க. தெருக்குழாயும் போது லைனில் இருக்கும். ஒவ்வொரு தெருக்குழாயிலையும் 2 குடும்பம் இல்லை 3 குடும்பம் ஒன்றா பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஜேஜேஎம் திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு தோறும் ஒரு 120 வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி குழாய் பதிப்பு செஞ்சு கொடுத்துருக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினந்தோறும் சீரான குடிநீர் விநியோகிக்கப்படுது. நல்லா ஒரு நாள் நம்ம போர் தண்ணியும் ஒரு நாள் காவேரி தண்ணியும் நமக்கு வழங்குறாங்க. 2024 ஆண்டுக்குள் தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.